கொன்னுட்டானுங்க. கொன்னுட்டு வேணும்னா தூக்கிட்டு போய் தூக்கி போட்டு போய் அந்த டிஎஸ்பி கோபாலகிருஷ்ணன் சொல்றாரு. பெற்றோர் சம்மதத்துடன் காதலனை சாதி மறுப்பு திருமணம் செய்த 20 வயது இளம்பெண் 2 மாதத்தில் எடுத்த விபரீத முடிவே உறவினர்களின் இந்த கதறலுக்கு காரணம். ஈரோடு கணபதி பாளையத்தைச் சேர்ந்த மீனா என்பவரும் மன்னாதம்பாளையத்தைச் சேர்ந்த யுவராஜ் என்பவரும் காதலித்து வந்த நிலையில் பெற்றோர் சம்மதத்துடன் கடந்த பிப்ரவரி மாதம் திருமணம் செய்தனர். திருமணத்திற்கு பிறகு யுவராஜ் முறையாக வேலைக்கு செல்லவில்லை என்றும் இது தொடர்பாக கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்து காணப்பட்ட மீனா வீட்டில் தூக்கில் தொங்கி தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. மீனாவை மீட்ட கணவர் வீட்டார் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த மீனாவின் தாய் மற்றும் சகோதரிகள் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். ஆனால் யுவராஜிடம் முறையாக விசாரணை நடத்தாமல் ஒருதலை பட்சமாக போலீசார் செயல்படுவதாக மீனாவின் சகோதரிகள் குற்றம் சாட்டினர். அவ இருக்கிறது என்னை விட இவ்வளவுதான் சார் இருக்கா. ஆனா அது ஹேங்கிங் பாத்தீங்கன்னா அங்க இருக்கு, ஸ்டூல் இல்ல அந்த ரூம்ல. ஆனா ஹேங்கிங் பண்ணிருக்க இந்த ஷால்ல ஹேங் பண்ணிருக்காங்க. இதேதான் நாங்க எல்லாருமே ஒரே மாதிரி வாங்கினோம். இவ்வளவு ஷால் இருக்குங்க சார். எப்படி இந்த ஷால்ல தூக்கு போட முடியுமா? திருமணமாகி 2 மாதத்தில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை நடத்தி வருகிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மது போதையில் தகராறு செய்த மகனை அவருடைய பெற்றோர் கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடி அருகே உள்ள வடகோவனூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் கஜேந்திரன் மாலா தம்பதி. இவர்களுடைய மூத்த மகனான 28 வயதான வெங்கடேஷ் பிரசாத் தினமும் மது அருந்துவிட்டு பெற்றோரிடம் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் வியாழக்கிழமை இரவும் வெங்கடேஷ் பிரசாத் பெற்றோர் மற்றும் சகோதரர் விக்னேஷ் ஆகியோரிடம் தகராறு செய்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்தவருடைய பெற்றோர் மற்றும் சகோதரர் விக்னேஷ் ஆகிய 3 பேரும் சேர்ந்து வெங்கடேஷ் பிரசாத்தை கட்டையால் தாக்கியதாக கூறப்படுகிறது. அதில் அவர் உயிரிழந்த நிலையில் அவருடைய உடலை வீட்டிற்கு பின்புறம் உள்ள வயலில் தூக்கி எறிந்தனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பெற்றோர் மற்றும் சகோதரர் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மது போதையில் தினமும் தகராறு செய்த மகனை குடும்பத்தாரே அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.